அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய நாடு கடத்தல் திட்டத்தை தொடங்கும் ட்ரம்ப். விண்வெளியில் விண்வெளி நிலையத்தை அமைக்கும் இந்தியா விண்வெளி ஆய்வு நிறுவனம் தெரிவிப்பு. குறைக்கப்படும் 7000 தொழிலாளர்கள் அமெரிக்க சமூக பாதுகாப்பு நிர்வாகம் தெரிவிப்பு. உக்ரைன் ஜனாதிபதியின் டுவிட்டரில் படையெடுக்கும் டஜன் கணக்கான மேற்கத்திய தலைவர்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆக்சி கடலில் தீப்பிடித்த படகு பலர் மீட்பு. பிராக் மாஸ்டர் சர்வதேச செஸ் 3வது சுற்று ஆட்டம் பிரக்ஞானந்தா வெற்றி. தென்கொரியாவில் 9 ஆண்டுகளுக்கு பின் அதிகரித்து பிறப்பு விகிதம். மே 5ஆம் தேதியுடன் முடிவுக்கு வரும் ஸ்கைப் செயலியின் சேவை. காங்கிரசின் இரு அவைகளிலும் உள்ள உயர்மட்ட ஜனநாயக கட்சி தலைவர்கள் இப்போது ட்ரம்பின் ஜெலன்ஸ்கியுடனான கருத்து பரிமாற்றத்தை கடுமையாக சாடியுள்ளனர். முன்னதாக அமெரிக்க செனட்டில் சிறுபான்மை தலைவரான சக் ஷூமர் குடியரசுக் கட்சித் தலைவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் மோசமான வேலையை செய்வதாக குற்றம் சாட்டினார். ஹவுஸ் சிறுபான்மை தலைவர் ஹக்கீம் ஹெப்ரிஸும் ஓவல் அலுவலக தோற்றத்தை பயங்கரமானது என்றும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி ட்ரம்ப் அவரது நிர்வாகமும் உலகரங்கில் அமெரிக்காவை தொடர்ந்து சங்கடப்படுத்துகின்றன. ரஷ்யாவுடன் சமரசம் செய்து கொண்டு புடினை தைரியப்படுத்தும் அபாயத்தை எடுக்க வேண்டாம் என்று ஜெலன்ஸ்கியின் அழைப்பை அவர் எதிரொலித்தார். அமெரிக்கா ரஷ்யா ஆக்கிரமிப்புக்கு வெகுமதி அளிக்கக்கூடாது, புடினை தொடர்ந்து சமாதானப்படுத்த வேண்டும் என்று ஜெஃப்ரிஸ் கூறினார். 3 ஆண்டுகளாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் உக்ரைனிய மக்களும் ஜனநாயகம், சுதந்திரம் மற்றும் உண்மையின் பக்கம் நின்றனர். அவர்களின் வெற்றி அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு நலன்களில் உள்ளது. வெற்றி பெறும் வரை நாம் உக்ரைனுடன் நிற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் லத்தீன் அமெரிக்க நாடுகளுடனான உறவுகளை சீர்குலைக்கும் வகையில் அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய நாடு கடத்தல் திட்டத்தை தொடங்குவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். பின்னர் ட்ரம்ப் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என மறுபெயரிட்டார். இது அமெரிக்காவிற்கும் லத்தீன் அமெரிக்காவிற்கும் இடையிலான பிளவை ஆழப்படுத்தியது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் கூட்டாட்சி பணியாளர்களை குறைக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க சமூக பாதுகாப்பு நிர்வாகம் 7000 தொழிலாளர்களை குறைப்பதாக அறிவித்துள்ளது. SSA ஒவ்வொரு மாதமும் 73 மில்லியன் ஓய்வு பெற்ற மற்றும் ஊனமுற்று அமெரிக்கர்களுக்கு காசோலைகளை அனுப்புகிறது மற்றும் பாரம்பரியமாக வெட்டுகளுக்கு வரம்பெற்ற சில அரசு துறைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை இந்த நடவடிக்கையை அறிவித்த SSA அதன் பெருத்த பணியாளர்கள் மற்றும் நிறுவன கட்டமைப்பின் அளவை குறைக்க திட்டமிட்டுள்ளது என்றும் குறிப்பிட்ட பணி சேவைகளை நேரடியாக வழங்காத தொழிலாளர்கள் மீது கவனம் செலுத்துவதாகவும் கூறியது. சமூக பாதுகாப்பு சமீபத்தில் 50,000 பணியாளர் இலக்கை நிர்ணயித்து உள்ளது. இது தற்போதைய 57,000 ஊழியர்களின் மட்டத்திலிருந்து குறைந்துள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அதன் 10 பிராந்திய அலுவலகங்களில் 6 மூடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரசாங்க செலவினங்களை குறைப்பது தொடர்பாக சமூக பாதுகாப்பை தொட மாட்டேன் என ட்ரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது பலமுறை உறுதியளித்துள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி தனது அதிகாரப்பூர்வ டுவிட்டரில் டஜன் கணக்கான பதிவுகளில் தனக்கு பின்னால் அணிவகுத்த மேற்கத்திய தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தலைவர்களின் டுவீட்களை டுவிட்டரில் ஜெலன்ஸ்கி மறுபதிவு செய்தார். அதில் உங்கள் ஆதரவுக்கு நன்றி என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. அமெரிக்க துணை ஜனாதிபதி வான்ஸ் வெள்ளி மாளிகைக்கு முன்னதாக சென்றபோது நன்றி சொல்லவில்லை என்று குற்றம் சாட்டியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளியில் இந்தியாவின் விண்வெளி நிலையத்தை அமைக்கும் திட்டத்தை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் செயல்படுத்த உள்ளது. அத்துடன் சந்திராயன் 4 உள்ளிட்ட திட்டங்களும் இஸ்ரோவின் பட்டியலில் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் மிகப்பெரிய இந்த திட்டங்களுக்காக விண்ணில் செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைக்கும் நவீன தொழில்நுட்ப ஆய்வு, அதாவது விண்வெளி டாங்கி பரிசோதனைக்காக இஸ்ரோ சேசர் டாகெட் என்ற 2 செயற்கைக்கோள்களை கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி விண்ணில் செலுத்தியது. இந்த நிலையில் விண்வெளியில் ஒன்றாக இணைக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள்களை தனித்தனியாக பிரித்து ஒன்றிணைக்கும் பணிகளை செய்ய திட்டமிட்டுள்ளது. குறித்த இந்த பணி வருகின்ற 15ஆம் தேதி தொடங்கும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறியுள்ளார். இந்த நிலையில் பின்னர் பலகட்ட முயற்சிகளுக்கு பின் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி விண்ணில் வைத்தே இந்த 2 செயற்கைக்கோள்களையும் ஒன்றாக இணைத்தது. இதன் மூலம் ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவை தொடர்ந்து விண்வெளி டாக்கிங் செய்த 4வது நாடு என்கின்ற பெருமையை இந்தியா பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் டெல்லியில் நடந்த இந்திய அறிவியல் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் விண்வெளி டாக்கிங் மூலம் ஒன்றிணைக்கப்பட்ட செயற்கைக்கோள் தற்போது நீள்வட்ட சுற்றுப்பாதையில் உள்ளது. எனவே 2 மாதங்களுக்கு ஒரு முறை நமக்கு 10 முதல் 15 நாட்கள் இடைவெளி கிடைக்கும். எனவே மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து செயற்கைக்கோள் இணைப்புக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். தற்போது செயற்கைக்கோள்களை பிரித்து மீண்டும் இணைப்பதற்கான உருவகப்படுத்தல் பரிசோதனைகளை நாங்கள் செய்து வருகின்றோம். பின்னர் 15ஆம் தேதி முதல் ஸ்பேடெக்ஸ் பரிசோதனைகளை தொடங்குவோம். இந்த விவகாரத்தில் பல்வேறு பரிசோதனைகளை செய்ய விரும்புகின்றோம். செயற்கைக்கோள்களில் அதிகமான உந்து விசை இருக்கின்றது. எனவே 2 மாதங்களுக்கு பிறகு கிடைக்கும் 3வது பகுதிக்கான சோதனைகளையும் நாங்கள் வரிசையாக கொண்டுள்ளோம். சந்திராயன் 4 மற்றும் இந்திய விண்வெளி நிலையம் நிறுவுதல் போன்ற ஏராளமான எதிர்கால திட்டங்களுக்கு இந்த ஸ்பெடெக்ஸ் திட்டம் ஒரு முன்னணி பரிசோதனையாகும் என இஸ்ரோ தலைவர் குறிப்பிட்டுள்ளார்.
மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆக்சி கடற்கரை பகுதியில் மீன்பிடி படகு சென்று கொண்டிருந்த நிலையில் குறித்த படகு திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனால் படகில் இருந்தவர்கள் அலறி கூச்சலிட்டனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த படகில் 18 பேர் பயணித்த நிலையில் தகவல் அறிந்து சென்று இந்திய கடலோர காவல்படை மற்றும் இந்திய கடற்படை வீரர்கள் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த சம்பவத்தின் போது அந்த வழியே சென்று இந்திய கடலோர காவல்படையை சேர்ந்து சாவித்ரிபாய் புலே என்ற கப்பல் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. இந்த மீன்பிடி கப்பல் தீப்பிடித்து எறிந்த போது அதனை ரோந்து கப்பலில் இருந்தவர்கள் பார்த்துள்ளனர். உடனே நிலைமையை உணர்ந்து மீனவர்கள் அனைவரையும் மீட்கும் பணியை மேற்கொண்டனர். இந்த மீன்பிடி கப்பல் தீப்பிடித்து எறிந்த போது அதனை ரோந்து கப்பலில் இருந்தவர்கள் அவதானித்துள்ளனர். உடனே நிலைமையை உணர்ந்து மீனவர்கள் அனைவரையும் மீட்கும் பணியை மேற்கொண்டனர். இதில் 18 மீனவர்களும் மீட்கப்பட்டு மற்றும் ஒரு மீன்பிடி படகில் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிராக் மாஸ்டர்ஸ் சர்வதேச செஸ் போட்டியில் 3வது சுற்று ஆட்டம் ஒன்றில் தமிழக வீரர் பிரக்ஞானந்தா வெற்றி பெற்றுள்ளார். மேலும் தெரிய வருகையில் பிராக் மாஸ்டர்ஸ் சர்வதேச செஸ் போட்டி செக் குடியரசில் நடைபெற்று வருகின்றது. 9 சுற்றுகளை கொண்ட இந்த போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா, அரவிந்த் சிதம்பரம் உட்பட 10 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் இதன் 3வது சுற்று ஆட்டம் ஒன்றில் தமிழக வீரர் பிரக்ஞானந்தா செக் குடியரசு வீரர் டாய் வென்னை சந்தித்தார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் பிரக்ஞானந்தா வெற்றி பெற்றுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 9 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரித்திருப்பதாக தென்கொரிய புள்ளிவிபர நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் தெரிய வருகையில் தென்கொரியாவில் கடந்த சில ஆண்டுகளாக குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து சராசரி குழந்தை பிறப்பு விகிதம் 1% கீழே குறைந்துள்ளது. இந்த நிலையில் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் அறிவுறுத்தியது. ஆனால் அதிகரிக்கும் கல்வி செலவு, கலாச்சார மாற்றத்தால் இளைஞர்கள் பலரும் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இது அரசாங்கத்திற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து குழந்தை பிறப்பை ஊக்குவிக்கும் வகையில் அரசாங்கம் பல்வேறு சலுகைகளை அறிவித்தது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு சுமார் 2,38,000 குழந்தைகள் பிறந்துள்ளனர். இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது 83,000 அதிகம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸ்கைப் செயலியின் சேவை மே 5ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருவதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மைக்ரோசாப்ட் நிறுவனம் வீடியோ, ஆடியோ அழைப்புகள் மேற்கொள்வதற்காக 2003ஆம் ஆண்டு ஸ்கைப் என்ற செயலியை அறிமுகப்படுத்தியது. இந்த நிலையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக செயல்பட்டு வந்த ஸ்கைப் செயலி 50 மில்லியன் பயனாளர்களை எட்டி சாதனை படைத்திருந்தது. ஸ்கைப் செயலிக்கு பதிலாக மைக்ரோசாப்ட் டீம் என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே ஸ்கைப் பயனாளர்கள் தங்கள் விவரங்களை மைக்ரோசாப்ட் டீம்ஸில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் வாழ்வது தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கட்டுப்படுவது போல இல்லை என்று சிலர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்காவிலிருந்து கனடாவில் குடிபெயர்ந்தவர்கள் தங்களது அமெரிக்க பிரஜா உரிமையை ரத்து செய்ய அதிக நாட்டம் காட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குடியேற்ற சட்டத்தரணிகள் இது தொடர்பிலான விடயங்களை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களில் இதற்கான விண்ணப்பங்கள் 50% உயர்வு கண்டுள்ளதாகவும் அமெரிக்க பிரஜா உரிமையை ரத்து செய்ய முயற்சி செய்யும் பலர் போல அமெரிக்காவின் தற்போதைய நிலைக்கு வெட்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். 2025 அமெரிக்க தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வெற்றி பெற்று கனடா மீது வரிகள் விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டமை குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். எவ்வாறு எனினும் அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்வது நீண்ட செயல்முறை என சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.